அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடியில ஃப்ளவர் நேம் வந்து ஸ்வீட் செஸ்னட். அந்த ஸ்வீட் செஸ்னட் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைய வாழவே முடியாது, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மனநிலை இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் செஸ்னட் நம்ம வந்து கொடுக்கும் போது அவங்களுக்கு பாசிட்டிவ் மைண்டும் பாசிட்டிவான சேஞ்சஸும் நடக்கும். இது நம்மளோட எமோஷனல் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்து ஃபேமிலி, ஹெல்த், பினான்சியல் இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பும் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இதுல வந்து நம்ம எதுல எமோஷனலி வந்து லாக் ஆகுறோம், எதுல வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாம இருக்கிறோம், எதை ஓவர்டேக் பண்ண முடியாம இருக்கிறோம், அதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ல போய் லாக் ஆகுறோம். அதுதான் நம்ம ஒரு வார்த்தையில ஸ்ட்ரெஸ் அப்படின்றது சொல்றோம். அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம எதுல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் எல்லா வீடியோலயும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஃப்ளவர்லயும் நம்ம வந்து எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கோம், நெகட்டிவ் இருக்கோம் அப்படின்றது நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டே வாங்க. வரும்போது நமக்கான ஃப்ளவர் ரெமடி எது அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இது நம்ம வாழ்க்கையோட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் ரெமடி கான்செப்ட் தான் இது. இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எமோஷனலி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு தான் இது சொல்லுது. அப்படி இல்லாத சிச்சுவேஷன்ல நம்ம எமோஷனல் அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம வந்து வெளியில வந்து ஒரு கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணதோ இல்ல அன்பை அதிகமா வெளிப்படுத்தும் போது அது நமக்கு வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஓகே. அது நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு ஃப்ளவர் ரெமடி எடுக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த ஃப்ளவர் ரெமடி நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்னு கூட நமக்கு சொல்லலாம். இதை நம்ம ஒரு கேஸ் டேக்கிங்கோட பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரு வந்தாங்க. இதுல ஹஸ்பண்ட் தான் வந்து கிளைண்ட். அவங்க ஒய்ஃப் பேசும்போதே அவங்க அழுதுகிட்டே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்ணாங்க, பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிஸ், அவங்க ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்க கூட சேர்ந்து சாப்பிடறதா இருக்கட்டும், வெளியில போறது, எல்லா விஷயமே வந்து அவங்க குறைஞ்சிக்கிட்டே வருது. எங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்ல எனக்கு வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணேன், அது வந்து நான் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் வச்சுதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பிசினஸ் ரன் பண்ண கொடுத்தாங்க. பட் எனக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு அதுல இருந்து வெளியில வர முடியல, எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோன்றது தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன். சோ இந்த குழப்பத்திலே இருக்கிறதுனால நான் அவங்க கிட்ட வந்து வெளியில ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ஒரு என்ன பண்ண போறோம் லைஃப்ல அப்படின்னு ஒரு முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து இருக்கிறேன். அந்த மனநிலை இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்ற. இதுல இந்த கேஸ்ல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு லைஃபே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோன்றது தெரியாம லைஃப்ல வந்து என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது தெரியல, அடுத்து என்ன பிரசன்ஸ் ஆஃப் லைஃப்குள்ள போறதுன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்கள கஷ்டப்படுத்திட்டு லைஃப் போயிட்டு இருக்குது. இது வந்து குடும்பத்துல எவ்வளவு பாதிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஒரு விஷயம் நான் வந்து அவங்க கிட்ட 2 பேர்கிட்டயுமே உட்காந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் என்ன பேசுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சைட்ல இருக்கிற உங்க ப்ராப்ளத்தை வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணி 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுங்க. பினான்சியலி அவங்க ஒய்ஃப் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் வேணுங்கிறத பாருங்க. அவங்க மேடம் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் வேலைக்கு போலான்னு இருக்கிறேன், வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் பினான்சியல் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து அவங்க தெளிவா இருந்தாங்க. பட் ஹஸ்பண்ட் அவங்க சாருக்கு எப்படி அப்படின்னா, இதுவரையும் வேலைக்கு அனுப்பவே இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களை வேலைக்கு அனுப்பணுமா அப்படின்றது அவங்க மேல உள்ள லவ் அண்ட் கேர் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2வது அவங்க ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய அவங்க தேவைகளா இருக்கட்டும், கடமைகளா இருக்கட்டும், பசங்களோட அந்த எஜுகேஷன், அவங்களோட ஃபியூச்சரு, கடனை எப்படி அடைக்க போறோம், அந்த கடன்ல இருந்து எப்படி வெளியில வர போறோம், சோ இவ்வளவு பிரச்சனைகள் அவங்க மனசுல ஓடிட்டே இருக்குது. சோ இவங்க வந்து ஒய்ஃப் வந்து சப்போர்ட் ரோல இருக்கிறதுனால 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க, உட்காந்து பேசுங்க, என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குன்றத முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் தெரப்பி கூட எடுக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவான மைண்ட், பாசிட்டிவான சேஞ்சஸும் அவங்கள லைஃப்ல வந்து வரும் அப்படின்றது இங்க ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இவங்க கேஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு
மனநிலையா நம்ம பாக்குறோம். இங்க என்னன்னா ஒரு அந்த மனநிலை தான் வந்து வாழ்க்கையை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுதா இல்லையா அப்படின்றது நம்ம பார்ப்போம். இந்த ஸ்வீட் செஸ்னட் அப்படிங்கிறது வந்து வாழ்வா சாவா அப்படின்றதும் ஒரு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து வாழ்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து 1000 வழிகள் இருக்கு. சாகரத்துக்கு எப்படி வச்சு நம்ம யோசிச்சாலும் 10 வழிதான் இருக்கு இன்னைக்கு. ஆனா நம்ம அந்த 10 வழிகளை தான் நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம். ஆனா அந்த வாழ்றதுக்கான 1000 வழிகள் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் அந்த பாசிட்டிவான மைண்டும் பாசிட்டிவான சேஞ்சஸும் லைஃபும் பாசிட்டிவா நடக்கும் அப்படின்றது இந்த ஃப்ளவர் தெரப்பி வந்து நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய எமோஷனல் சப்போர்ட் வந்து கொடுக்கும். மனசு பத்தியான ஒரு கவிதை. நாளை நல்லதாகும் என காத்திருந்த நம்பிக்கை கண்ணீர் வழிந்த பாதையிலும் சிரிப்பை நமக்கு கொடுக்கும் அமைதியின் வெற்றி. மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை.